அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காஃபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மிக உறுதியான ஒன்றாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது மரணத்தை. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு அல் யகீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை நீ வணங்குவீராக என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அல் யகீன் என்றால் மிக உறுதியானது என்பது அர்த்தமாகும். மிக உறுதியானது என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது மௌத்தை என்று இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த உலகத்தில் மிக உறுதியான ஒன்று மௌத்தாகும். இந்த மௌத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் உயிருள்ள ஒவ்வொன்றும் மௌத்தை அனுபவித்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல எங்கிருந்தாலும் மௌத் வரும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மௌத் வந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல மௌத்தை கண்டு விரண்டோடினாலும் அந்த மௌத் உன்னை துரத்தி பிடிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நபி இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும் என்று. இப்படி மௌத் என்பது நம்மை அடையும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி உறுதியான ஒன்று என்றும் சொல்லுகிறான். உண்மையிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய யாருமே அதை மறுப்பதும் கிடையாது. அவர் ஒரு மதத்தை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லை என்று சொல்கிறவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் விஞ்ஞான வளர்ச்சியை அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, நான் மௌத்தாக மாட்டேன் என்று யாரும் சொல்வதில்லை. நிச்சயமாக நான் மரணிப்பேன் என்பதிலே எல்லோருமே தெளிவாக இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் நாம் மிக உறுதியாக இதில் இருக்கிறோம். அதே நேரத்தில் எப்போது மௌத்தாகுவோம் என்ற ஒரு அறிவு மனிதனிடம் கிடையாது. எந்த ஒரு மனிதனிடத்திலும் நான் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு மௌத்தாகுவேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை தன்னிடத்தில் மறைவாக வைத்திருக்கிறார். மனிதனுக்கு அவனுக்குரிய அஜல் எழுதப்பட்டு விட்டது. ஆலமுல் அர்வாஹ் என்கிற உயிர்களுடைய அந்த உலகத்தில் வைத்தும் அவனுக்குரிய அஜல் எழுதப்பட்டு விட்டது. மீண்டும் அவனுடைய அஜல் அவன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதும் அந்த அஜல் புதுப்பிக்கப்பட்டு எழுதப்படுகிறது. அவனுக்கு எழுதப்பட்ட தவணை வரும்போது அவன் மௌத்தாகுவான். பொதுவாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய சமுதாயத்தவர்களின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொல்கிறார்கள். பெரும்பாலும் இந்த வயதுக்குள் மௌத்தாகி விடுவார்கள். 60க்கும் 70க்கும் இடையில் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் மறுமை நாள் நெருங்குகிற போது சில அடையாளங்கள் இந்த உலகத்திலே வெளிப்படும். அப்படி வெளிப்படக்கூடிய அடையாளங்களிலே ஒன்று திடீர் மரணங்கள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திடீர் மரணம் என்றால் ஒருவர் முதுமை அடைந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர் மௌத்தாகுவது என்பதை நாம் நம்முடைய பாஷையில் இயற்கை மரணம் என்று சொல்கிறோம். இதுதான் நோமலாக நடைபெறக்கூடிய மரணமாகும். திடீர் மரணம் என்றால் ஒருவர் இன்னும் வாழுவார் என்று நம்பிக்கொண்டிருக்கும் போது அவர் மௌத்தாகுவர். இந்த நிலையை நம்ம பார்க்கிற போது 60 தாண்டியவர்கள் பெரும்பாலும் நோன்மலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக. அவர்கள் மௌத்துடைய எல்லையை அடைந்திருக்கிறார்கள். 60 தாண்டி விடும் போது மௌத்துடைய எல்லையை அவர்கள் அடைகிறார்கள். ஆனால் 60ற்கு முன்னால் உள்ளவர்கள் அப்படி கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில் பொதுவாக இவர் இன்னும் வாழுவார். ஒரு 40 வயதை உடையவரை பார்த்து அவர் இன்னும் இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் இருக்கும் போது திடீரென
அவர் வஃபாத்தாகுவதை நாம் பார்க்கிறோம். இந்த திடீர் மரணங்கள் அண்மை காலமாக மிக அதிகரித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சில அனர்த்தங்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பூகம்பம் ஏற்படுகிறது, ஆயிரக்கணக்கிலே மூத்தாகி விடுகிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கடல் பெருக்கெடுக்கிறது அல்லது கடலிலே ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, சுனாமியாக மாறுகிறது, ஆயிரக்கணக்கானவர்கள் திடீரென மூத்தாகி விடுகிறார்கள். இப்படியான ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ மௌத் இயற்கையாகவும் இடம்பெறுகிறது, திடீரெனவும் மௌத் இடம்பெறுகிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் மௌத்தாகிற போது முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்ற உறுதியான சிந்தனை அவனிடம் இருக்க வேண்டும். இப்போ வெள்ளிக்கிழமைகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் வைத்து ஹுத்துபத்துல் ஹாஜா என்று சொல்லக்கூடிய ஹுத்துபாவை ஓதுவார்கள். அதாவது இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று நம்ம அன்றைக்கு ஓதினோமே, இதை ஓதுவார்கள். ஓதிவிட்டு 3 குர்ஆன் வசனங்களை அதோடு சேர்த்து ஓதுவார்கள். அதை நம்ம ஓதினோம். அதுல முதலாவது அவர்கள் ஓதுகிற வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இது அல்லாஹுடைய அழைப்பை பாருங்கள். அடுத்த வசனத்தில் யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட மக்களை அன்போடு அழைத்து அல்லாஹு தாலா சொல்கிற ஒரு அன்பான உபதேசமாகும். நீ மௌத்தாகுவது கன்ஃபார்ம். ஆனால் நீ எப்போது மௌத்தாகுவாய் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் நீ மௌத்தாகும் போது ஒரு முஸ்லிமாக மௌத்தாகிவிடு. ஒரு முஸ்லிமாக நீ மௌத்தானால் உன்னுடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரிகிற போதும் ராஹத்தாக பிரியும். கபருக்குள் இருக்கிற உன்னுடைய உடம்பிலே அந்த உயிர் கொண்டு வந்து வைக்கப்படும் போதும் நீ கபருக்குள் ராஹத்தாக இருக்கலாம். மஹ்ஷரிலே நீ எழுப்பப்படும் போதும் நீ நல்ல முறையில் எழுப்பப்படுவாய். சூரியன் மனிதனுடைய தலைக்கு 1 மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைக்கப்படும் போது நீ அல்லாஹுடைய அரிசின் கீழ் நிழல் பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுவாய். நரகத்தின் மீது வாளை விட கூர்மையான, முடியை விட மென்மையான பாலம் போடப்பட்டு அதை கடந்தால்தான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்ற நிலையில் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிற போது நீ இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தானால் அந்த பாலத்தை இலகுவாக உன்னால் கடக்க முடியும். எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத அந்த சுவர்க்கத்திற்கு நீ போக முடியும் என்கிற அந்த கருத்தை யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்கிற இந்த அல்லாஹுடைய அழைப்பு உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் புத்திசாலி, விவேகமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான ஒரு புத்திசாலி யார் என்றால் தன்னை அவன் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். தன்னை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பான். நான் ஏன் படைக்கப்பட்டேன்? ஏன் அல்லாஹ் இவ்வளவு நிஅமத்துகளை எனக்கு தருகிறான்? ஏன் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் அல்லாஹ் அவனை விட என்னை சிறப்பித்திருக்கிறான்? ஏன் அல்லாஹு தஆலா அவனுக்கு இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருகிறான் என்று அவன் தன்னை சுய பரிசோதனை செய்வான். அல்லது நான் ஏன் பொறாமைக்காரனாக இருக்கிறேன்? நான் ஏன் ஒருவனுடைய வளர்ச்சியிலே திருப்தி அடையாமல் இருக்கிறேன்? அவனுடைய சந்தோஷத்தை ஏன் என்னால் பொறுக்க முடியவில்லை? ஏன் நான் கோபப்படுகிறேன்? ஏன் நான் சதி செய்கிறேன்? ஏன் நான் சூழ்ச்சி செய்கிறேன்? ஏன் நான் அல்லாஹ்வை நினைவுபடுத்தாமல் இருக்கிறேன் என்று அவன் தன்னை சுய பரிசோதனை செய்து வஅமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் புத்திசாலிகளாக செயற்பட வேண்டும். எனி டைம் மௌத் வரலாம். சென்ற வாரம் கல்முனையைச் சேர்ந்த ஒரு டாக்டர், இளவயதையுடைய ஒரு டாக்டர் மூத்தான செய்தி எல்லோரையுமே கவலையில் ஆழ்த்தியது. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். இதிலிருந்து என்ன படிப்பினை நாம் பெற்றோம்? அதே போல 2-3 நாட்களுக்கு முன்னால் ஈராவூரிலே
ரயில் கடவையிலே வைத்து ட்ரெயினால் மோதப்பட்டு ஒரு 38 வயது வாலிபரும் பார்த்தான. செய்தியாக ஷேர் பண்ணினோம். நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன? நாம் என்ன யோசிக்கிறோம் அந்த நேரத்தில்? இது ஒரு பெரிய ஒரு விஷயமாகும் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப நாம் அல்லாஹு தஆலா தரக்கூடிய ஒவ்வொரு அவகாசத்தையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்மை திருத்திக் கொண்டு அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் மௌத்தாகிவிட்டால் நம்முடைய ஜனாசா தொடர்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு பொதுவாகவும் நம்முடைய குடும்பத்தினருக்கு குறிப்பாகவும் சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன. அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் முஸ்லிம் சமுதாயமும் நம்முடைய குடும்பமும் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே சில முக்கியமான விஷயங்களை நினைவுபடுத்துவது நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப ஜனாசா ஒருவர் மௌத்தாகிவிட்டால் முடியுமானவரை வேகமாக அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு 2 காரணம் சொன்னார்கள். முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின். மையத் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய ஜனாசாவை நீங்கள் வேகமாக கொண்டு போய் அடக்குங்கள். ஒன்றில் அவர் நிம்மதியாக இருப்பார், ராஹத்தாக இருப்பார். ஏனென்றால் அந்த உலகத்தில் உள்ள சோதனைகள், கெடுபிடிகள், மன அழுத்தங்களில் இருந்து அவர் விடுபட்டு அவர் கபருக்குள் போய் நிம்மதியாக இருப்பார். அல்லது இந்த உலகத்தில் உள்ளவை அவரால் தொல்லைப்பட்டு கொண்டிருந்தன. மனிதர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தாலே சிலருக்கு டென்ஷன் ஆகும். என்ன வாரான், என்ன எழுத போகிறானோ, என்ன பேச போகிறானோ, நம்மை பற்றி என்ன செய்தியை பரப்ப போகிறானோ, என்ன அநியாயம் நமக்கு செய்ய போகிறானோ என்று மனிதர்கள் அவனை பார்த்து பயப்படுவார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில நேரங்களில் அவனுடைய அந்த அநியாயம் என்பது மனிதனையும் தாண்டி ஏனையவற்றுக்கும் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படியானவன் மௌத்தானால் அவசரமாக கொண்டு அடக்குங்கள். ஏனென்றால் அவனிலிருந்து இந்த உலகம் ராஹத்தடையட்டும். சுப்ஹானல்லாஹ். ஒன்று அவன் இந்த உலக சோதனைகளிலிருந்து ராஹத்தடைந்த கபரிலே நிம்மதியாக தூங்குவான், அல்லது அவனிலிருந்து இந்த உலகம் நிம்மதியாகட்டும். அல்லாஹ் 2வது கூட்டத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ சிலர் இப்படி ஆகிறோம். நம்முடைய பெற்றோரை டோர்ச்சர் பண்றது. பெற்றோர் நினைக்கிறாங்க இவன் மௌத்தான பரவாயில்லை. சில நேரம் உடன்பிறப்புகளை டோர்ச்சர் பண்றது. அவங்க நினைக்கிறாங்க இவன் மௌத்தான நம்முடைய குடும்பத்துக்கே நிம்மதி என்று. சில நேரம் மனைவியை கொடுமைப்படுத்துவது. அந்த மனைவி நினைக்கிறாள் இவன் மௌத்தான நல்லது என்று. இப்படியான ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டி அது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். ஒரு ஜனாசா வருகிறது. அப்படி ஜனாசா வரும்போது சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள். மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல மனிதன், சிறந்த ஒரு மனிதன், சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு மனிதன் போய்விட்டான் என்று மக்கள் மனதார அவனை பாராட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், அவனுக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு ஜனாசா வருகிறது. அந்த ஜனாசாவை கொண்டு செல்லும் போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், சமூகம் இப்போதுதான் நிம்மதியாக இருக்கும். தொலைந்தான், பெரிய கொடுமைக்காரனாக இருந்தவன், மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவன், இவன் போய்விட்டான், இப்போதுதான் நிம்மதி என்று அவர்கள் சொல்லும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், அவனுக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், 2க்குமே வாஜிபாகி விட்டது என்று சொல்கிறீர்களே, என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலாவது மனிதனை நீங்கள் புகழ்ந்து பாராட்டினீர்களே, அப்போது அவனுக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது. 2வது மனிதன் அவனுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது நீங்கள் சாபமிட்டீர்களே, அப்போது அவனுக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். அந்த 2வது கூட்டத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது. இது ஒவ்வொருவரும் பர்சனலாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவாகும். நம்ம யோசித்து நம்ம முடிவெடுக்கணும். என்னால யாரும் மனநொந்து இவன் போய் தொலையட்டும் என்று சொல்லக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொலையட்டும் என்று அபூ ஜஹல் நினைத்தான், அபூ லஹப் நினைத்தான். அபூ லஹப் சாபமும் விட்டான், தப்பன் லக, நீ அழிந்து போ என்று சொன்னான். அந்த சாபத்துக்கு பயப்பட தேவையில்லை.
இப்ப போதை வஸ்து வியாபாரிகள் இருப்பார்கள். இப்ப ஒருவர் ஒரு மௌலவி ஹுத்பா ஓதுவார், இந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அப்ப அந்த போதை வஸ்து வியாபாரி அந்த மௌலவி மௌத்தானா போய் தொலைஞ்சான் என்று சொன்னா அது எடுபடாது. யாரை நாம் நோகக்கூடாது என்று சொன்னால், யாருடைய சாபத்தை பெறக்கூடாது என்று சொன்னால், தொழுகையாளிகளுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, இபாதத்தாளிகளுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, மார்க்கப்பற்றுள்ளவர்களுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, மார்க்கத்தை போதிக்கிறவர்களுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, நல்ல மனிதர்களுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது. சில நேரம் ஷைத்தான் நமக்கு அழகாக காட்டுவான், காட்டி அவர்களுடைய மனங்களை புண்பட வைக்க நம்மை தூண்டுவான். ஆனால் அவர்களுடைய சாபம் பொல்லாதது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய ஜனாசாவை எவ்வளவு வேகமாக குளிப்பாட்டி கவனிட்டு தொழுவித்து அடக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக செய்துவிட வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், துபாயில் இருப்பார், இங்க வாப்பா மௌத், நான் வரும் வரையும் மையத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். நம்ம குடும்பத்தில் முக்கியமானவர், அவர் வரும் வரையும் மையத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அது பிழை. அதுல நிறைய சங்கடங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் துபாயை விட தூரமான நாட்டில் இருந்தும் வரும் வரை 2-3 நாட்கள் மையத்திருந்த செய்திகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்லிவிட வேண்டும், நான் மௌத்தான அழைக்கிறேன், அவர் ஒன்றும் செய்ய போவதில்லை. இப்ப மகன் இங்கே இருக்கிறார், வாப்பா சவுதியிலே இருக்கிறார், மகன் மௌத்தாகிவிட்டார். வாப்பா வரும் வரையும் ஜனாசாவை வைத்திருந்து அதனால் ஆகப்போவது என்ன? ஒன்றுமில்லை. அவர் சேரட்டும், சேர்ந்து குடும்பத்திற்கு தாசியாவுக்காக அவர் வருவார், அது ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதுவரை மையத்தை வைத்திருக்கும் போது கொஞ்சம் பேர் அந்த மையத்தோட இருந்து அவர்களுக்கு ஒழுங்கா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. இப்போ மையத்து வீட்டுல இரவெல்லாம் முடிச்சிட்டு இருந்துட்டு தூங்குவாங்க, மறுநாள் காலையில மையத்தை பார்க்க வாராக்கள் சொல்லுவாங்க மையத்திரிக்கு ஊட்ட தூங்குறாங்கன்னு. தேவையில்லாத விமர்சனங்கள். எனவே இதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொண்டு நாம் சொல்லிவிட வேண்டும், நான் மௌத்தானால் என்னை வேகமாக அடக்கி விடுங்கள், வருகிறவர்கள் சேரட்டும், வராதவர்கள் இப்போ ஒருவர் நெருக்கமான ஒருவர் மௌத்தாகி விட்டார், அடக்கம் செய்து விட்டோம், லேட்டாகி வருகிறார்கள், மையவாடிக்கு போய் அவருடைய கபர் அடியில் நின்று தொழுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதை செய்யறதில்லை நம்ம யாரும். கபர் அடிக்கு போய் தொழுவதில்லை. அந்த இடத்துல போய் தொழுவது, துஆ கேட்பது என்பதுதான் முக்கியமான விஷயமாகும். எனவே இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நிர்பந்தம் பிற்படுத்த வேண்டும் என்றால் அது விதிவிலக்கு. ஆனால் அற்பமான காரணங்களுக்காக வேண்டிய ஒரு ஜனாசாவை பிற்படுத்துவது என்பது பொருத்தமானது அல்ல, சுன்னாவுக்கு மாற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ஜனாசாவை அவசரமாக நம்ம குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா வீட்டிலிருந்து தொழுகிற இடம் வரைக்கும் தூக்கி கொண்டு வருவோம். இப்போ சில நாடுகளில் பார்த்தா தூரமாக இருந்தால் வாகனத்தில் கொண்டு வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஊரில் மையவாடி தூரமாக இருந்தாலும் தூக்குகிறார்கள், நல்ல விஷயம். அதுக்காக வாகனத்தில் ஏற்றுவது கூடாது என்பதல்ல, தோல்ல தூக்கிட்டு வரும்போது அதோட ஃபீலிங்ஸ் வேறு, அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம். அப்ப மையத்தை தூக்கிட்டு வரோம். மையத்தை தூக்கி கொண்டு வரும்போது ஒரு சின்ன தவறு உணரப்படாமல் நம்முடைய மக்களால் செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். மையத்தை பின்துயர்வது என்பது மையத்துக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும். முஸ்லிம்கள் அதை செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 அல்லது 6 என்று வரக்கூடிய ஹதீஸில் மையத்தை பின்துயர வேண்டும் என்று வருகிறது. இப்ப மையத்தை பின்துயர்ந்து வருவது என்ற விஷயத்தில் நமக்கு தரப்படக்கூடிய நன்மை இருக்கிறது. இது ஒரு கடமையை செய்தால் கடமைக்குரிய நன்மை ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, தொழுகிற இடம் வரைக்கும் தொழுதால் ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். ஒரு கீராத் என்றால் ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். அப்ப அந்த மையத்தோடு பின்னால் வரும்போது முதலாவதாக வாகனத்தில் வரக்கூடியவர்களுக்கு அனுமதி இருக்கிறது, இருந்தாலும் நடந்து வருவது சிறந்தது.
வாகனத்தில் வருகிறவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. நடந்து வருவது சிறந்தது. நடந்து வந்தால் மையத்தை அப்படி ரவுண்டா வச்சுட்டு வரலாம். அதாவது மையத்துக்கு முன்னால பின்னால இடது பக்கம் வலப்பக்கமாக வரலாம். வேற ரோட்டால மையத்தை ஃபாலோ பண்றது, பின்துயர்ந்து வாரதுன்றது இல்லை. நான் பதிவு செய்ய விரும்புற விஷயம் இல்லை. நிறைய பேர் வேகமா பள்ளிக்கு வந்து சேரணும்ன்றதுக்காக மையத்தை குளிப்பாட்டி முடிய உலகத்தை நின்றவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு கீராத் நன்மையை கிட்டத்தட்ட மிஸ் பண்ண பாக்குறாங்க. அப்ப மையத்துக்கு பின்னால்தான் வரணும், அல்லது மையத்தோட சேர்ந்து முன்னால வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு வீதியால் வருவது என்பது அந்த நன்மையை நமக்கு இல்லாமல் செய்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக, வாகனங்களில் வருகிற ஒருவர், மோட்டார் பைக்கோ அல்லது வேறு வாகனங்களோ சைக்கிள்லையோ வரக்கூடிய ஒருவர் மையத்துக்கு பின்னால்தான் வரணும், மையத்தை முந்தக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அர்-ராகிபு யம்ஷி ஹல்ஃபல் மையித் என்று. வாகனத்தில் வருகிறவர் மையத்துக்கு பின்னால்தான் வரணும். அடுத்த விஷயம் என்னென்றால், எல்லாரும், நான் உட்பட நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பிழைய விடுறோம். என்னென்றால், இந்த மையத்துக்கு பின்னால போகும்போது ஒரு காலத்துல நம்ம சண்டை பிடிச்சோம். என்ன சண்டை பிடிச்சோம்டா, ஷஹாதா கலிமா சொல்லி பைத்தோதி அப்படின்ற விதயத்துகளை நிறைய செஞ்சு வந்தாங்க. அது விதயத், என்ன இருந்தாலும் அது விதயத்தான். எனவே அதை விடணும், விட்டாச்சு. இப்ப என்ன பண்றோம்னு சொன்னால், பேசிக்கொண்டு வரோம். மையத்துக்கு பின்னால பேசுறோம், பரவாயில்லை, தேவைக்கு பேசலாம். சுப்ஹானல்லாஹ், சிரிச்சிட்டு வரோம் சகோதரர்களே. இந்த இடம் நாம் கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாகும். ஒரு மையத்தை முன்னால தூக்கிட்டு எப்படி நம்மால் ஜோக் அடித்து சிரித்து கொண்டு வர முடிகிறது? இது எதனுடைய அடையாளம்? இப்ப மையத்தை முன்னால விட்டுட்டு பின்னால நான் சிரித்து ஜோக் அடித்து கொண்டு போகிறேன் என்றால், இது எதை என்னிடம் உணர்த்துகிறது, என்னிடம் என்ன இருக்கிறது என்று சொல்கிறது. நிச்சயமாக என்னுடைய உள்ளம் செத்து போய் விட்டது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம் இது. என்னுடைய உள்ளம் கரைபடைந்திருக்கிறது என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் இது. எனவே நம்ம மேக்சிமம் ஒவ்வொரு நிறைய சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஊரை பொறுத்தவரை, மருதமனையை பொறுத்தவரையில் ஏனைய ஊர்களை விட அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்ர் செய்ய வேண்டும். ஜனாசாக்களுக்கு கலந்து கொள்கிற வீதம் மிக அதிகம். அதிலும் மிக டிசிப்ளினாக கலந்து கொள்கிற நிலையும் பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் இந்த கதைத்து கொண்டு பேசிக்கொண்டு வருகிற விஷயம் நம்ம ஒவ்வொருவரும் தவிர்த்து கொள்ளணும். நம்ம திக்ர் செய்து கொண்டு, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு, இந்த தூக்கிட்டு போற மையத்தாக இன்றைக்கு நான் இருந்திருந்தால் என்ற ஒரு கற்பனை பண்ணினால் நமக்குள்ளே அழுகை வரும், நமக்குள்ள பெரிய ஒரு கவலை வரும். சலவு சாலிஹீன்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இப்ப நாளைக்கு என்னை தூக்கினால் இவ்வளவு சனம் எனக்கு பின்னால், இந்த மையத்துக்கு பின்னால் வருமா? இவ்வளவு பேர் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இதிலே 40 பேர் ஷிர்க் செய்யாதவர்கள் இருந்து விட்டால் எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்று அந்த கற்பனையிலும் அந்த நினைவிலும் இஸ்திக்ஃபாரோடும் திக்ரோடும் நாம் மையத்தை பின்துயர்ந்து வர வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால், மௌத்தானா பிள்ளைகள் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் தொழுவிக்கணும் என்று நினைக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் நான் தொழுவிக்கொண்டு நினைக்கிறாங்க. மார்க்க அடிப்படையில் இதனுடைய நிலை என்ன என்று கேட்டால், பிள்ளைகள் தொழுவிக்கலாம், பிரச்சனை இல்லை. உறவினர்கள் தொழுவிக்கலாம், பிரச்சனை இல்லை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்துவார்கள் என்பது நமக்கு தெரியும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுடைய காலத்தில் அவங்க தான் அந்த மதீனாவில் உள்ள ஜனாசா தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை வைத்து உலமாக்கள்ல பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், ஒரு ஆட்சியாளர் அந்த இடத்தில் இருந்தால் அவர் தான் ஜனாசா தொழுவிப்பதற்கு மிக தகுதியானவர். அந்த இஷ்யூ நமக்கு இல்லை. இரண்டாவது, பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்தால் பள்ளி இமாம் தான் ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மிக தகுதியானவராக உலமாக்களில் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்க வராம இன்னும் ஒரு சஹாபி இமாமாக இருந்தவரை நீங்க போய் தொழுவீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இது சுன்னத் இல்லை என்று இருந்தால் உங்களை தொழுவிக்க விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்க தொழுவிக்கிறது சுன்னத் இல்லை என்றிருந்தால் நான் தொழுவிக்க போயிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க.
அதை வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், பள்ளியில ஜனாசா தொழுவிச்சா பள்ளி இமாமாக இருக்கிறவர் தொழுவிப்பதுதான் சிறந்தது. இப்ப நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். நான் சிறந்தது தான் சொல்லிட்டு வரேன், வாஜிப் என்று சொல்லல. சில சகோதரர்கள் நான் ஒரு முடிவாக சொன்னது போன்று புரிஞ்சிட்டு பிறகு அவர் தான் தொழுவிக்கொண்டு நிற்பீங்க, அதுக்காக சொல்ல. பிள்ளைகள் தொழுவிக்கலாம் என்று சொன்னேன். பிள்ளைகளுக்கு தெரியணும், பொதுவாக நான் ஒரு இமாமத் செய்வதற்கு தகுதியானவனா என்று தெரிய வேண்டும். இப்ப நான் சொன்னதெல்லாம் சிறந்தது. பள்ளிக்கு வந்தா பள்ளி இமாம் தொழுவிக்கிறது சிறந்தது. ஒரு ஆட்சியாளர் இருக்கும் போது ஆட்சியாளர் தொழுவிப்பது சிறந்தது. இப்ப பிள்ளைகள் உறவினர்கள் தொழுவிக்க ஆசைப்படுகிறார்கள், அவருக்கு தெரியணும் நான் தொழுவிப்பதற்கு தகுதியானவன். ஏனென்னா தொழுவிக்கிறதுக்கு இமாமத் செய்தறதுக்கு ஒரு தகுதியை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த தகுதியில முதலாவது என்னன்னு கேட்டால், தொழுகை பற்றிய ஃபிக்ஹ் அவரிடம் இருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக மறதியில 5வது தக்பீர் கையை தூக்கிட்டார், பின்னால் உள்ளாக்கள் சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க, இவர் என்ன பண்ணுவார்? அந்த நாலேஜ் அவரிடம் இருந்தால் பிரச்சனை இல்லை. சில நேரம் அவர் ஒரு டென்ஷன்ல இமோஷன்ல தக்பீர் கட்டினவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தம் போட்டு ஓதிடுவார், விளக்கம் கேட்பாங்க, பின்னால் இருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கிறதா, இதை அவர் பார்க்கணும். சும்மா நான் தொழுவிப்பேன், எல்லாருக்கும் தொழுவிக்கலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஃபிக்ஹு ஸலா, தொழுகை பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்கிறதா என்பது முதல் கண்டிஷன். இரண்டாவது விஷயம், அவர் குர்ஆனுடைய விஷயத்தில் எந்த அளவு அறிவுள்ளவர் என்பதையும் அவர் பார்க்க வேண்டும். ஏன்னா அக்ரஉக்கும் லிகிதாபில்லாஹ், உங்களை இமாமத் செய்யறதுக்கு மிக தகுதியானவர், குர்ஆனை சிறந்த முறையில் ஓதக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியான ஒருவரா என்பதையும் பார்க்க வேண்டும். அப்ப அந்த நிலையில இருந்து நான் தொழுவிக்க போறேன் என்று அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வலிகள் தான், அதாவது அந்த மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் மிக தகுதியானவர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர் தொழுவிக்க வரலாம். ஆனா மனச்சாட்சி முக்கியம். இதுல ஓரளவு ஃபிக்ஹ் உள்ளவர்கள், ஓரளவு க்ராத் உள்ளவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் 5 வக்தும் ஒழுங்கா தொழக்கூடியவர்கள், மனச்சாட்சிப்படி சக்திக்குட்பட்டவரை ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்கள், மார்க்கத்தில் பற்றாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொழுவிக்கிறாங்க, ஓகே. ஆனால் தொழுகையிலேயே பேணுதல் இல்லாதவர் வாப்பாக தொழுகணும் நினைக்கிறார். 5 வக்து தொழுகையில பேணுதல் இல்லாத, கடைசி அவருக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ், அது அந்த மையத்துக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ். ஒரு சின்சியராக உளப்பூர்வமாக தொழுகையாளிகள் அனைவரும் துஆ செய்கிற ஒரு நிலை தொழுகை தான். ஏனென்றால் ஜனாசா தொழுகைக்கு பிறகு ஒரு துஆ கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவோம் இல்லை, சஹாபாக்கள் ஓதுவோம் இல்லை, வேற இமாம்கள் ஓதுவோம், மையத்தை அடைக்க போட்டு துஆ இருக்கு. ஆனால் தொழுவிச்சு போட்டு திரும்ப ஒரு துஆ உண்டு இல்லை. இப்ப சிலர் அதை ஓதுறாங்க, அதை வேணும் என்று ஓதுறாங்க, அல்லாஹ் அவங்களை ஹிதாயத் கொடுக்கும். ஒரு இது மார்க்கத்துல இந்த என்னது நீயா நான விளையாட்டெல்லாம் சரி வராது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, மறுமையில பதில் சொல்றதுதான் மார்க்கம். நம்ம அதை விட்டோம்டா தௌஹீத் வளர்ந்துரும். தௌஹீத்ன்றது நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரது ஒரு இயக்கம் கிடையாது, அது ஒரு கொள்கை. அதை சிலர் தங்களுக்கு அதை பெயரை சூட்டி கொண்டது என்பது உண்மையிலே பல இயக்க வெறி என்பது இஸ்லாத்தில் கூடாது. அதான் இன்றைக்கு சமூகத்தையே நாசமாக்கி இருக்கிற ஒன்றாகும். நம்ம தீனுக்காக நிக்கணுமா, இயக்கத்துக்காக நிக்கணுமா? குர்ஆன் சுன்னாவுக்காக நிக்கணுமா, இயக்கத்துக்காக நிக்கணுமா? இயக்கம் 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 என்று எல்லோருமே இயக்கத்திற்கு பின்னால் போய் இன்று உலகம் முழுக்க போய் ஒரு சோதனையாக இது மாறி இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இயக்கம் என்ற அந்த இயக்க அந்த லட்சணை முன்னால் வந்ததனால் என்ன நடக்குது? இன்றைக்கும் கூட முஸ்லிம் சமூகத்தில் முஸ்லிம்கள் மற்றவர்களை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோமா இல்லையா? அப்ப இது ஒரு வேற விஷயம். தீன் என்று வந்தால் கால அல்லாஹ் கால ரசூல், அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கும். அது நமக்கு புரியும். நான் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஈமான் கொண்டிருக்கிறேன், அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் என்ன, இந்த மார்க்கத்திற்கு நான் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்பதை மனச்சாட்சியோடு ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இயக்கத்துக்காக நின்ற நிறைய பேர் போயிட்டாங்க, ரைட்? நானும் போறேன், நீங்களும் போறீங்க. நமக்கு கபருக்குள்ள போய் நம்முடைய இயக்கத்தை பற்றி ஒரு கேள்வி கிடையாது சகோதரர்களே.
கபருக்குள்ள மன் ரப்புக்க மா தீனுக்க மா ஹாதா ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உனக்கு வந்த தூதர் யார், குர்ஆன் என்ன, இந்த கேள்விகள் தான் கபருக்குள். நீ எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவன், அந்த இயக்கத்தில் நீ என்ன பதவியில் இருந்தாய், அந்த இயக்கத்திற்காக நீ என்ன தொண்டாற்றினாய், இயக்கத்தில் எந்த அளவு வெறியோடும் பற்றோடும் நீ இருந்தாய் என்ற கேள்வி கபருக்குள்ளேயும் இல்லை, மஹ்ஷர்லயும் இல்லை. 1940க்கு பிறகுதான் இந்த இயக்கங்கள், அல்லது 1924க்கு பிறகுதான் இந்த இயக்கங்கள். இதற்கு முன்னால எல்லாம் அப்படி இயக்கங்கள் எல்லாம் இல்லை. இயக்கங்களை நான் வழிகேடு என்று சொல்லல. இயக்க வெறி என்பது வழிகேடாகும். என்னுடைய இயக்கம் மட்டும்தான் என்று நினைப்பது, அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அது தப்பாகும், வழிகேடாகும். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்ப ஜனாசாவை அடைக்கிறதுக்கு பிறகு ஒரு துவா இல்லை. இந்த ஜனாசா தொழுகையில தான் துவா. ஜனாசா தொழுகை முடிந்ததுக்கு பிறகு ஒரு துவா இல்லை. ஆனா ஒரு வீம்புக்காக வந்து நின்று துவா ஓதுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். அப்ப இந்த ஜனாசா தொழுகையில் மரணித்தவருக்கு கிடைக்கிற பாக்கியம் அந்த துஆ தான். 5 வக்து தொழல் என்றால் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கு, அவன் முஸ்லிமா இல்லையான்னு. சும்மா நோமலை யோசிச்சு பாருங்க. தொழுகையில் ஒருவர் தக்பீர் கட்டுகிறார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை. லுஹர் தொழுவாரார், தக்பீர் கட்டினார், சூரத்துல் ஃபாத்திஹா அவர் ஓதவில்லை. தொழுகை சேருமா இல்லையா? படிச்ச எல்லாரும், ஸ்கூல்ல படிச்ச எல்லாருக்கும் தெரியும் அந்த தொழுகை சேராது. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று. தொழுதுட்டு அந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுகை சேராது என்று சொன்னால் தொழாத வேண்ட நிலை என்ன? தொழவாரான் தொழுகையில் ஒரு ருக்குனை, ஒரு வாஜிபை விட்டால் அவனுடைய தொழுகை சேராது என்கிற நிலை இருக்குமாக இருந்தால் தொழாமலே இருக்கிறவனுடைய நிலை என்ன? அதனாலதான் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறவர்களுக்கெல்லாம் வயல் அந்த நரகம் கேடு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப வாப்பாக்கு தொழுவிக்க வார நீ 5 வக்து தொழக்கூடியவனா இருக்கணும், பேணுதலான ஒருவனா இருக்கணும். உனக்கு கிடைச்ச வாப்பாக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது. ஒன்னு நான் தான் தொழுவித்தேன் என்று போய் ஊட்ட பெருமையா பேசுறதுலையும் சபையில காட்டிக் கொள்றதுலையும் ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னும் ஒரு கவலையான விஷயம் என்னென்றால், இந்த பள்ளியிலேயே 2-3 தடவைகள் நம்ம கவலைப்பட்டு ஒரு தடவை நான் மையத்து பயானில் கூட அதை உணர்த்தினேன். ஒரு படியம் வந்தார், வாப்பாக தொழுவிக்கணும் என்றார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஸ்ஸலாமு அலைக்கும், சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத டைம் தரவில்லை, ஸலவாத்து சொல்ல டைம் தரவில்லை, மையத்துக்காக துவா கேட்க டைம் தரல, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற ஒரு துவா வரல. வந்திருக்கிற துவா அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் அல்லாஹும்ம நக்கிஹி மினல் ഖതാயா கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ் அல்லாஹும்ம அப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வ அஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வ ஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி என்ற துவா. அருமையான துவா. நீங்க மொழிபெயர்ப்பு பாருங்க. அதே போல அதோட தொடராக வருது, அல்லாஹும்ம ஃபிர் லிஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا وانثانا اللهم من احييته منا فاحيه على الاسلام ومن توفيته منا فتوفه على الايمان. இவ்வளவு துஆ உங்களுக்கு பாடமா? வாப்பாக்கு தொழுவிக்க வாராய். அப்ப என்ன செய்யணும்? இதெல்லாம் ஓதக்கூடிய ஒரு தகுதியான ஆளை நீங்க தொழுவீங்கன்னு பொறுப்பாக்குறதுல என்ன பிரச்சனை? அப்படி பொறுப்பாக்கும் போதும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளியில் வரக்கூடிய உங்களை பொறுத்தளவில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், சுன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பித்அத்துகளில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள். எனவே நீங்க யாரையாவது தொழுகைக்கு முற்படுத்தும் போது பித்அத் செய்யாதவர்களை பார்த்து முற்படுத்திக்கணும். உங்களோட வாப்பாக்கோ உங்களுடைய தாய்க்கோ சகோதரனுக்கோ யாருக்கோ தொழுவிக்கிறதுக்கு ஒரு ஆளை நீங்க ஆக்கும்போது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் போடாட்டி கோச்சிக்குவாருன்றெல்லாம் பார்க்காதீங்க. வாப்பாக்கு கிடைக்கிற நீங்க செய்ய போற கடைசி ஒரு சான்ஸ். உண்மையா யோசிச்சு பாருங்க. அந்த சந்தர்ப்பம் என்பது அவருக்கு நம்ம கடைசியா செய்யற ஒரு விஷயம். அது அதை நல்லா திருப்தியா செஞ்சுப்போம். அவர திருப்தி இவர திருப்தி, நான் அந்த அமைப்பு இந்த அமைப்பு இப்படி எல்லாம் பார்க்காதீங்க. ஓரளவு உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை ஒரு மார்க்கப்பற்றுள்ள ஓரளவு பேணுதலாக நடக்கக்கூடிய கொள்கையில் தெளிவும் உறுதியும் உள்ள ஒருவரை முன்னுக்காக்கணும். அதே போல வசிய செய்வது, என்னுடைய மையத்துக்கு இவர் தான் தொழுவிக்கணும் வசிய செஞ்சிருவாங்க. அதையும் மேக்சிமம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது.
நான் ஒரு நாள் வெளிநாட்டு பயணம் ஒன்று செல்ல கொழும்பிலே நிற்கும் போது ஒரு வீட்டிலிருந்து கோல் வருது. என்னன்னு கேட்டா, இன்னார் மௌத்தாயிட்டார், நீங்க தான் தொழுவிக்கணும் என்று அவர் வசிய செஞ்சாராம். எனக்கு அங்க பிளைட்டை விட்டுட்டு வரவும் இல்லை. அது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அப்ப நம்ம என்ன ஜென்ரலா ஒரு வசிய செய்யலாம், என்ன ஒரு நல்ல மார்க்க பற்றுள்ள அந்த பிதியத்துகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆளை நீங்க நான் மௌத்தானா தொழுவிக்கிறதுக்கு முற்படுத்துங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம இன்னார் தான் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டணும், கஃனிடணும், இன்னார் தான் தொழுகை நடத்தணும் என்று சொன்னால் அதனால அதை புரிகிறதுல சில சிக்கல்கள் இருக்கணும். சில ஆக்கள் நல்லா புரியுவாங்க, சில ஆக்கள் அதை மிக நுணுக்கமா புரிஞ்சிட்டு அவர் தான் வரணும், பரவாயில்ல அடுத்த பிளைட் நான் போட்டு தாரன் வந்து இறங்குகன்றுலாம் அனுப்பாங்க. எனவே அப்படியான வசியத்துகளும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஜனாசா தொழுகையுடைய விஷயத்தில் எல்லோரும் பேணுதலாகவும் கவனமாக இருப்போம். அதுல ஒரு மேலதிக ஃபாய்தாக்காக நினைவூட்டிக் கொள்றேன். இந்த ஜனாசா வீட்டில் போய் குளிப்பாட்டும் வரைக்கும் அங்கெஞ்சு பேசிக்கொண்டு நிற்பதை விட அந்த டைமுக்கு ஒது செஞ்சு கொண்டோம் என்றால் நம்ம அந்த ஜனாசாவை டைமுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பாக இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா சும்மா பேசிட்டே நிற்போம் குளிப்பாட்டும் வரைக்கும், பிறகு அதுக்கு பிறகுதான் ஒது செய்யறதுக்கு ட்ரை பண்றோம். அதனால நிறைய நேரம் காத்து கொண்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அதையும் தவிர்த்துக் கொள்ளுங்க. இது ஒரு வழிகாட்டலாகவும் ஒரு ஃபாய்தாவுக்காகவும் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உம்மா வாப்பா, நம்முடைய உடன்பிறப்புகள் எப்படியோ நமக்கு முதல் யாராவது ஒரு ஆள் போகத்தான் போறாங்க. அவங்களுக்காக நம்ம சரியா துவா கேட்கிறோம் இல்லையா? அவங்களுடைய எவ்வளவு அழுகும், எவ்வளவு அழுகிறோம். பாப்பா மூத்தாயிட்டார் என்று அழுகிறோம், நானா மூத்தாயிட்டார் என்று அழுகிறோம், உம்மா மூத்தாயிட்டாங்க என்று அழுகிறோம், மகன் மூத்தாயிட்டார் என்று அழுகிறோம். அழுது பிரயோசனம் இல்லை. அழுகை சில நேரங்களில் ஹதீஸ் வருது, இன்னல் மையித ல யுஅذபு பிபுகாஇ அஹ்லிஹி அலைஹி, குடும்பத்தார் அழுவதை வைத்து மையத்துக்கு கஷ்டமா இருக்கும் என்று ஹதீஸ் வருது. அழுகிறதால நன்மை கிடைக்குமாண்டா இல்லை. எது பிரயோசனம் என்றா நம்ம கேட்கிற துஆ. ஏன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த துவா பாடமாக்கலாம் இருக்கு. நமக்கு அதுக்குரிய முக்கியத்துவம் ஏன் கொடுக்கலாம் இருக்கு. சில சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் ஆர்வத்தில் என்ன செய்யறாங்க என்றால் அந்த துவாவை பிரிண்ட் பண்ணி மையவாடியிலேயே இஷ்யூ பண்றாங்க, பள்ளிகள்ல எழுதி எழுதி தொங்க விட்டுருக்கிறாங்க பாடமாக்கி கட்டும். ஆனா நம்மகிட்ட அந்த ஆர்வம் வரல, நம்ம யோசிக்காம இருக்கிறோம். ஒரு பெரிய விஷயம் இல்லை இது, ஒரு சூரத்துல் பக்ரா பாடமாக்குற மாதிரியோ அல்லது ஜுஸு அம்மே பாடமாக்குற மாதிரி விஷயம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 6 வரிகள். اللهم اغفر له وارحمه واعف عنه وعافيه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد اللهم نقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه. இவ்வளவுதான் அந்த துஆ. சூரத்துல் ஃபாத்திஹா விட சின்னது. ஆனா நியத் வைக்கல தரும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த நியத்தை வைங்க. அசர தொழுதுட்டீங்க பாடமாக்கிடலாம், இல்லாட்டி நாளைக்கு சுபஹ தொழுதுட்டு உட்காருங்க ஒரு 15 நிமிஷம் பாடமாக்கிடலாம். வைஃப்கிட்ட போய் பாடம் கொடுங்க, இல்லாட்டி பிள்ளைகிட்ட பாடம் கொடுங்க, மகனிட்ட பாடம் கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் பாடம் வந்துடும். இது நம்மளோட பாப்பாக்கு நம்ம இந்த துஆ செய்யாட்டின்னு சவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லஹு அல்லாஹும்ம ஃபிர்லஹு அல்லாஹும்ம ஃபிர்லஹு இப்படியே காலத்தை ஓட்டலாமா? எனவே இதையும் நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தி கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக அறிந்து அதை மனப்பூர்வமாக ஏற்று அல்லாஹுக்காக அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு அதற்காக தொழுகை நடத்தி அடக்கம் செய்வதும் நம் எல்லோர் மீது உள்ள பொறுப்பாகும். அதை ஃபர்து கிஃபாயான்னு சொல்றேன். ஃபர்து கிஃபாயான்னு சொல்றதுல அர்த்தம் கொஞ்சம் பேர் தான் செய்யுங்கன்றதல்ல, எல்லாரும் செய்யுங்க. ஆனா கொஞ்சம் பேராவது செய்யாட்டி எல்லாருக்கும் பாவம் கிடைக்கும், அதான் அதில் அர்த்தம். நம்முடைய சமூகத்தில் ஃபர்து கிஃபாயா என்பதை எப்படி புரிஞ்சிட்டாங்க என்றால், கொஞ்சம் பேர் செய்யுங்க கொஞ்சம் பேர் செய்யுங்கன்னு புரிஞ்சிட்டாங்க. அதனாலதான் மற்ற ஊர்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லை. இதுல இப்ப ஃபர்து கிஃபாயாண்டா கட்டாயம் எல்லாரும் செய்யணும். ஆனால் கொஞ்சம் பேராவது செஞ்சா மத்தாக்கள் தப்பிக்கலாம். நன்மை யாருக்கு கிடைக்கும்?
செய்தவர்களுக்கு கிடைக்கும். அது நன்மை சாதாரண நன்மையும் இல்லை. இந்த ஜனாசாவோட சம்பந்தப்பட்டது கிடைக்கிற பின்துயர்ந்து தொழுது அடக்குமுறை கலந்து கொண்ட 2 கீராத்து நன்மை. 2 கீராத்துனால் 2 உஹது மலை அளவு. சுப்ஹானல்லாஹ். நமக்கு கபருக்கு தேவை நன்மை தான், மீசானுக்கு தேவை நன்மை தான், கதை இல்லை. அப்ப அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது. இப்ப மையத்தை அடக்கி போட்டு இந்த மையத்தை தொழுவிச்சுட்டு மையத்துக்கு பின்னால திரும்ப போறது, போய் மையத்தை அடக்குறது. மையத்தை அடக்குவதில் நிறைய ஒழுங்குகள் சட்டங்கள் இருக்கின்றன, அவற்றை தெளிவுபடுத்துவதற்குரிய நேரம் இது கிடையாது. ஆனால் நம்ம எல்லோரும் விடக்கூடிய ஒரு மிஸ்டேக்கை நினைவுபடுத்துவது பொருத்தமாக நினைக்கிறேன். என்னென்றால், இந்த மையவாடிக்குள்ள போய் கபர்களுக்கு மேல் நாம் நடப்பது அல்லது இருப்பது, கபர்களுக்கு மேல் நடப்பது அல்லது கபர்களுக்கு மேல் இருப்பது, இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக தடை செய்தார்கள். லா தஜ்லிசு அலல் குபூர், கபர்களுக்கு மேல் நீங்கள் உட்காராதீர்கள் என்று சொன்னார்கள். இப்ப மையவாடியில